பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு உங்க வாயால ஒரு 2 வரி. கண்டிப்பா. இது வந்து மாலை அணியவிருக்கும் அனைத்து சாய்மார்கள் இன்க்ளூடிங் மை செல்ஃப். இந்த பாடல் வந்து ஒரு அற்புதமான பாடல். ஏன்னா, இது ஆரம்பிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, "இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோம் இருவினை தீர்க்கும்." இந்த மாரி ஒரு பாடல் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது எப்படின்னா, இந்த வைப்ரண்ட் காலையில 4 மணிக்கு நம்ம அந்த பச்சை தண்ணில குளிச்சுட்டு சரணம் சொல்லும் பொழுது, இந்த பாடலை நம்ம வந்து கேட்கும்பொழுது, நம்மை அறியாமல் நம்மளுடைய ஜீவன் வந்து ஐயப்பனோட ஒரு கனெக்ட் ஆகும். அதுதான் இந்த பாடலோட வெற்றி. அதாவது இந்த பாடல் பாடும்போது எங்க அப்பா சபரிமலைக்கு போல. ம். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பியூட்டி. ம். அது ஏன்னா அப்ப வந்து எங்க அப்பாவுக்கு புள்ள குழந்தை இல்ல. ம். எனக்கு ஒரு அண்ணன் ஒருத்தன் இருந்தான். ம். அவன் வந்து மனஞ்சிடிஸ்ன்ற ஒரு மூளை நோயினால அவன் இறந்துட்டான் 2 வயசுல. ம். அதுக்கப்புறம் பொண் குழந்தையா தான் எங்க அப்பாவுக்கு பொறந்தது. ம். அப்போ இந்த பாடல் பாடி முடிச்சோனே எல்லாரும் சொன்னாங்க, "நீ மலைக்கு போ, மலைக்கு போன்னு." புள்ள குழந்தை குடுத்தா தான் நான் மலைக்கு வருவேன்னு எங்க அப்பா வேண்டி, அப்புறம் 75ல ம். நான் பொறந்தேன். அந்த வருஷம் பாம்பேல கச்சேரி பண்ணும்போது, ஒரு சாமிஜி வந்து அருள் வந்து டபால்னு எங்க அப்பா முதுகுல அடிச்சு, "என்னடா பள்ளிக்கட்டு பாட்டு தான் பாடுவியா? என்ன பார்க்க வரமாட்டியா? எவ்வளோ நாள் தான் கரிமலை ஏற்றம் கடினம் கடினம்னு பாடின்னு இருப்ப? என்ன பார்க்க மலைக்கு வாடான்னு" சொல்லி, அந்த வருஷம் நான் பொறந்த வருஷம் தான் எங்க அப்பா மாலை போட்டுன்னு அப்ப தான் ஃபர்ஸ்ட்டு வருஷம் நம்பியார் சாமி கூட எங்க அப்பா மலைக்கு போனாரு.